எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டேர்கேஸ் லெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸ் லெக் டிசைன் வந்து எதில் பண்ண பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங்கில் தான் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்புட் காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் அவுட்புட் காட்டிடுறேன். ஏன்னா அவுட்புட் பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். எப்படி இந்த ஸ்டார்கேட் டிசைன் வந்து நாங்கள் எப்படி எங்கள் வுட் டர்னிங் டிசைனில் வந்து வுட் டர்னிங் மிஷினில் வந்து எப்படி பண்ணுறதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு, வுட் டர்னிங் மிஷினு, அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ், அது பேசிக் டூல்ஸ் வந்து எது மென்ஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மூலமட்டம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் வந்து தருமா அதான் வந்து பேசிக் டூல்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீக் வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டி இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீக் வுட் தான். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸை பற்றின வீடியோ வந்து ஏதாவது மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசை பண்ணிங்கன்னா மேலே லிங்க்லேயே இருக்கும், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டார்கேஸ் ஹேண்டில் பார்த்தின வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் பார்க்கும்போது வந்து வுட் டர்னிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். வுட் டர்னிங் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் என்ன டிசைன் போட போகிறேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது, அந்த வரைஞ்சி வச்சுருக்கேன் தெரியுமா, அந்த டிசைன் தான் வந்து இதில் போட போகிறோம். அதேமாதிரி வந்து இந்த டிசைன்ஸ் வந்து யார் வுட் டர்னிங் பண்ணுறா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் வுட் டர்னிங் பண்ணுறாரு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டேக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்ஸ் எல்லாமே என்ன டிசைனுமோ கிளைண்ட்டு காமிச்சு கன்ஃபார்ம் வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் வந்து மார்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட் டர்னிங் இது பண்ணுவோம் தெரியுமா, வுட் டர்னிங் பண்ண என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம மார்க் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போய்டும். அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டிக்கில் எடுத்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்ச டிசைன் எடுத்து மார்க் பண்ணி வச்சுடுவோம் ஸ்டிக்கில். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரவுண்டு எடுத்த வினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரவுண்டு எடுக்கிறோம் தெரியுமா, அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான டிசைன்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம வரைஞ்சி வச்சு எல்லாமே அழிஞ்சு போய்டும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவுண்டு பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கர்வும் சரி, அந்த சர்க்கிளும் சரி, அந்த பெண்டு வரும் தெரியுமா, அந்த பெண்டெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 லெக் வந்து வுட் டர்னிங் பண்ணோம். பட் ஆனால் உங்களுக்கு காட்டும்போது வந்து சிங்கிள் லெக் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 to 17 மினிட்ஸ் போது வீடியோ லென்த்து. பட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணி முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் இருக்குமா, அந்த ஸ்கொயர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆக்கிடணும். ரவுண்ட் ஆக்கி முடித்தோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருந்தோம் தெரியுமா, டிசைன்ஸ் அளவு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த ஸ்கேல் எடுத்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பென்சிலில் வச்சு நல்லா அந்த இதை வந்து பெருசாகணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் மார்க் தெரியும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா குத்தூசி வச்சு நம்ம வந்து அந்த ஓவல் ஷேப்பு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக எல்லா பாயிண்ட்டும் பண்ணி வச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காடி உள்ள வச்சு என்ன பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் பெண்டிங் வந்து தெரியுமா, அந்த பெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணணும். ஏன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து மாதிரி ஆகிடும். இல்லை வந்து வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக போயிட்டனால ஒரு கோடு மாரி வந்து போய்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வுட்டை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டரில் போட்டு ஃபீட் பண்ணிட்டா போதும், அது வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் வந்து அடிச்சு ஊற்றுறோம். பட் ஹியூமன் ஒர்க்குன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வுட் டர்னிங் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 15 மினிட்ஸ் ஆக்சுவலாக கேஜ் எல்லாம் செட் பண்ணி மார்க் பண்ணி எல்லாமே முடியுது வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும். இதே சிஎன்சியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. இந்த ஸ்டார்கேஸ் டிசைன் பண்ணோன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா அதுக்குள்ளே டிசைன் வச்சு நீ பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணேன், எம்ரி ஷீட் இருக்குது தெரியுமா, அந்த எம்ரி ஷீட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷைனிங் பண்ணி எடுக்கணும். பட் உங்களுக்கு இதில் பார்க்கறதுக்கு வந்து டிசைன்ஸ் அவ்வளோ தெரியாது. பட் ஆனால் வந்து ஃபைனல் அவுட்புட்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன், கேமரா வச்சுருக்கேன், ஏன்னா என் ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் அந்த இடத்துல வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக தெரியாது. கூடிய சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட் செட்டிங்ஸ் ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா கமெண்ட் எல்லாம் பண்ணும்போது டிசைன்ஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, பட் ஆனால் அவுட்புட்டில் க்ளீனாக தெரியுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கான மெயின் டிசைனானு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லைட் செட்டிங்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்சைடு எங்கள் அப்பா கடவுளில். ஓகே, ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போனால் ஃபைனலாக வந்து நம்ம அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவுமே பேசலை, நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும்.
மறக்காமல் அருள் தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.